ரைட். வணக்கம் மொழியல், வாழ்க வளமுடன். பொறிவியல் சூழ்நிலைகள் இப்பதான் கிடைக்குது. அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சரிதானே? ரைட். நான் நேற்று தாக்க விதம் படம் துவங்கிட்ட முடியல, கொஞ்சம் நோட் மொழி. ரைட். எழுதிங்க தாக்க விதம் எல்லாம் அதில் வகையில் பார்த்தது. இந்த தாக்க விதம் கவனிச்சு கொள்ள முடியாது. ஒரு தாக்கம் ஒன்று நடக்குது தானே. உதாரணத்துக்கு நாங்கள் டீ ஒன்று ஊற்றுவோம், என்ன டீ பிடிக்குமே. ரைட். டீக்கு அடிப்படை என்ன புள்ளியல்? தேயிலை வேணும், அடுத்த ஒரு பாலோ இல்லை பால் மாடு வேணும், அடுத்தது சீனி. ஓகேயா? இதெல்லாம் சேர்த்து கலந்து எடுத்து வந்தா உங்களுக்கு டீ விளைவா வரும். ஆ, சுடுதண்ணி, கொதிநீர் போடுறது, என்ன. ரைட். இதெல்லாம் கரைப்பா தான் அப்படி இவ்வளவு தாக்கி தமிழர்கள் என்ன டீ என்ற விளைவு வருது. ஏற்றுக்கொள்றீங்களா? விஞ்ஞான வாரம் எல்லாம் என்ன பிள்ளைகள்? தாக்கிகள். தாக்கத்துல ஈடுபடுற பிள்ளைகள் தாக்கிகள். அது தாக்கத்தில் ஈடுபட்டு விளைவா வருது, அது நீ சொல்றதா என்னது? விளைவுகள். இந்த அடிப்படை தெரிஞ்சிருக்கும். அதான் அம்புக்குறி திசையில அங்கே விளைவு வரும். இங்க அளவுக்கு எல்லாம் தாக்கிகள், அங்கால வரலாம் விளைவுகள். ஓகே தானே? ரைட். விளைவு நினைஞ்சு பாடுறா, தேயிலையும் பால்மாவும் கொதிநீரும் சேர்ந்து என்ன வருதா? டீ என்ற ஒரு விளைவு வருது. பால்மாவை தூக்கி விட்டீங்கன்னா பிளேன் டீ வரும். உங்களை விரும்பினதை போட்டுக்கொள்ளும். ஓகே தானே? ரைட். இப்ப டீ வந்தா பிறகு அதுக்கு பிரிச்சு எடுக்கலாமோ? இல்ல தானே, அதான் விளைவு. இந்த விளத்து நாலு பேரோட கலவை தாண்டா அந்த டீ என்ற விளைவு. விளங்குது? அப்ப இவங்கெல்லாம் தாக்கிகள், தாக்கத்துல ஈடுபடுறார்கள். மூட்டி மோதப்பட்டு இதென்ன செய்யும்? புதிய ஒரு சேவையா அங்கால உருவாகி வருவாங்க. புதுசா இந்த உற்பத்தியாளர் தான் சொல்றது விளைவுகள் சொல்லுவோம். ஓகேயோ? அப்ப தாக்க வீதம். ஓகே சார், தாக்கியல் சரி, விளைவுகள் சரி. இது என்ன தாக்க வீதம்? வீதம் உண்டு ஞாபகம் இருக்கா? 10ஆம் நேரோட்டி இயக்கம் பிசிக்ஸ் செக்ஷன் படிக்கல. தூர மாற்று வீதம், இடப்பயிற்சி மாற்று வீதம், வேக மாற்று வீதம், உந்த மாற்று வீதம், வீதம் 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 படிச்சீங்களா? எல்லாம் என்னடா அர்த்தம்? ஒரு செகண்ட்ல என்ன ஓரளவு நேரத்துல நடக்கிறதாடா. அதே மாதிரி தஞ்சை வினது ஓரளவு நேரத்துல, அதாவது ஒரு செகண்ட்ல எவ்வளவு தாக்கத்துல ஈடுபடுது என்றதாமலே தாக்க வீதம். எவ்வளவும் கலந்து நாங்க டீ எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுக்குதான் அப்படி. இப்ப இதெல்லாம் கலந்து போட்டு சும்மா சொன்ன ஊத்தி அப்படி வச்சா வருது அப்படியே. அதெல்லாம் என்ன செய்யணும்? நல்லா ஆத்தணும். டீ டேஸ்ட் எதுல இருக்கு தெரியுமா? டீ நல்லா வரணும்டா. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா அப்படியே? எவ்வளவுக்கு நல்லபடியா அதை கலக்கிறோம். அது நாங்க பேச்சு வாக்கில் ஆத்துறதுன்னு சொல்லுவோம், ஊத்துறன்னு சொல்லுவோம், என்னன்னாலும் சொல்லுங்க. கலக்கிறது, அந்த கலவையை நல்லா கலக்கிறதுலாம் முடியாது, அந்த டேஸ்ட் இருக்கு. விளங்குதோ? அதுதான் நல்லபடியா கலக்குவாங்க. சரியா? அப்ப கலக்கி அதெல்லாம் சரியான முறையில் அது விளைவுகள் உருவாகிற வரைக்கும் ஒரு டைம் ஒன்று எடுக்குதாடா. அதுதான் சொல்றேன், அது தாக்க வீதம். அதான் பாருங்க, தாக்க விதத்துல பாருங்க எழுதியிருப்பீங்க. சாப்பாடு என்ன ஒன்று விரயமாறதாக்கி. அது என்ன விரயமாறதாக்கி? இங்க வர்ற தாக்கின என்ன விளைவு ஆகும்? விரயமாகும். விளங்குதா? விளைவு வேண்டா என்னது? உருவாகும். உண்மைதானே? தேயிலை போகுது, பால்மா போகுது, சீனி போகுது, போட்டது திரும்ப வராதானே. அதான் விரயமாகும். அதான் விரயமாக்கிய தாக்கின் அளவு அல்லது உருவான விளைவின் அளவு, அதுக்கு கீழ் எடுத்த நேரம். அதான் தாக்க வீதம். ஓகேயா? இப்ப தாக்க வீதம் ரெண்டா என்ன? அது சம்பளம் தந்துட்டேன் பிள்ளை நேற்று. சரியோ? அது பெரிய கதைக்கல. ஓகே தானே? தாக்கம்னா என்னது? ஓரளவு நேரம் அந்த வீதம் கதைக்கல. அதான் ஓரளவு நேரத்தில் ஏற்படுற மாற்றங்கள் அளவு. அந்த மாற்றங்கள் என்ன இருக்கலாம்டா? தாக்கின் அளவு குறையலாம். ஓகே. தாக்கின் அளவு குறையலாம் அல்லது விளைவின் அளவு கூடலாம். சொல்லுங்க. அதான் ஓரளவு நேரத்தில் ஏற்படுற மாற்றங்களின் அளவு தான் என்னது? தாக்க வீதம். ஓகேயா? நம்மளே அந்த அடிப்படை விஷயம். இந்த தாக்கத்தில் விட 4 காரணிகள் செலுத்து. ஒன்று வெப்பநிலை, அடுத்த தாக்கின தாக்க மேற்பரப்பு, அடுத்த ஊக்கியல், அடுத்த செறிவு. சரியோ? இந்த 4 காரணியும் எப்படி எங்களுக்கு செல்வாக்கு செலுத்துன்னு பார்க்குறதா இந்த பாடம். அவ்வளவுதான் பாடம். ஓகேயா? 4 காரணியும் போட்டீங்கன்னு சரி. இப்போ போடுங்க தலையங்கம். தாக்கியலின் தாக்க மேற்பரப்பு ஒரு காரணியா அரைஞ்சு போ. இதான நேற்று நோட்ஸ் விளக்கம். வளர்ந்த சின்ன பாடம் தான் நான் விளங்கி வச்சிருக்கணுமா? 10 ஓயில் எல்லாருக்கும் தேவை. தாக்கியலின் தாக்க மேற்பரப்பு முதலாவது காரணி ஆராய்வு. தாக்கியலின் தாக்க மேற்பரப்பு. ஓகே.
ஓகேயா? ரைட். இங்க பாருங்க முடியாது. இப்படி ஒரு கனவுரு தாடா. கனவுரு போல் சொல்லும். ஏதாவது கனவுரு வடிவான ஒரு சக்கரை தெரியுமா முடியாது? சக்கரை. சர்க்கரை. சர்க்கரை. என்ன கரை? சர்க்கரை. தெரியாம இருக்கீங்களாடா? தெரியாட்டி அம்மா கூப்பிடுக்கோ இல்லை என்னன்னு சொல்லுவோம். முக்காவாசி சயின்ஸ் வந்து பிள்ளையர் படிக்கிற சயின்ஸ் உனக்கு உங்களோட அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா முக்காவாசி செஞ்சுவாங்க சமையலுக்கான் இருக்கு. சரி பாருங்க. சர்க்கரை என்ற விளையாட்டு தெரியும் நம்மளுக்கு. சர்க்கரை சர்க்கரை ஏன் இருக்குமாடா? சரி நீங்க பதிலா டிக் டிக் டிக். ரைட். ஓகே. கவனிங்க பிள்ளைகள். இந்த கரும்பு இருக்குதான் கரும்பு சாறு எடுத்து தான் அதுல அதை நாங்கள் என்ன நல்ல வெப்பநிலை கொண்டு போய்க்கலாம். என்ன செய்ய அதை நாங்கள் என்ன தயாரிக்கிறாங்க? சர்க்கரை தயாரிக்கிறாங்க. அது வெல்லம் தீனி வந்து அதுல தான் உற்பத்தி ஆகுது. அப்ப அந்த சர்க்கரை என்ன செய்யும்? அந்த வெள்ளத்தை என்ன செய்வாங்க? அப்படியே கட்டி கட்டியா எடுப்பாங்க. அப்படி சர்க்கரை கட்டியில் இப்படி தான் இருக்கும். இது சர்க்கரை கட்டி. என்ன கட்டி? சர்க்கரை கட்டி என்று சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ரைட். இது சர்க்கரை வந்த பிள்ளைகள். சரியா? இப்ப வீட்டுல சமையலுக்கோ ஏதோ சம்திங் ஏதோ ஒரு தேவைக்கு பயன்படுத்துவாங்க. ஓகே தானே? ரைட். பொங்கல் செய்யறதுக்கு பொங்கல் செய்வதற்கெல்லாம் இதை பயன்படுத்துவாங்களா ஏமா? ஓகே. ரைட். அப்ப என்னது பயன்படுத்தினாலும் நீங்க உங்களோட அம்மாட்ட கேளுங்க. இந்த சர்க்கரை கட்டியை வந்து இப்படி கட்டியாவே தான் போடுவீங்களான்னு கேளுங்க. இந்த கட்டியா தான் போடுவீங்களா இல்ல இதை அப்படி அடிச்சு நொறுக்கி சரி அடிச்சு நொறுக்கி தூளாக்கி போடுவீங்களான்னு கேளுங்க. அடிச்சு நொறுக்கி தூளாக்கி போடுவீங்களான்னு கேளுங்க. இது இதை இடிச்சு எடுத்த சர்க்கரை தூள். என்ன தூள்? சர்க்கரை தூள். வங்கோடா. வங்க உங்க அம்மாட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இல்ல நான் கட்டியா போடுறது இல்ல, கொஞ்சம் இடிச்சு கொஞ்சம் தூளாக்கி போட்டு தான் போடுவேன்னு சொல்லுவாங்க. சிலதை நல்லா இடிச்சு தூளாக்குவேன். சிலதை கொஞ்சம் நொறுக்கி கொஞ்சம் நொறுக்கி சில பேர் நொறுக்கி போடுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நொறுக்கி அதாவது முழுக்கட்டியா இருக்கிற புள்ளிய கொஞ்சம் உடைச்சு ஒரு 4 துண்டாவோ 10 துண்டா உடைச்சு போடுவாங்க. சில பேர் கொஞ்சம் என்ன இன்னும் கொஞ்சம் துண்டு ஆக்குவாங்க. சரியா? சில பேர் நல்லா நொறுக்கி சரியா நல்லா நொறுக்கி நல்லா தூளாக்கி தூளாகிற பவுடர் ஆகிற வரைக்கும் நல்லா இடிச்சு தூளாக்கி போட்டும் போடுவாங்க. வேணும்னா நான் மடக்கேட்டு பாருங்க ஓமா இல்லையான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருப்பி கேளுங்க. ஏன் அப்படி போடுறீங்கன்னு கேட்டால் அதுக்கும் விளக்கம் சொல்லுவாங்க. அதுக்கும் விளக்கம் சொல்லுவாங்க. சரியா? அதுக்கும் விளக்கம் சொல்லுவாங்க. கேட்டு பாரு. என்ன சொல்லுவாங்க தெரியுமோ? ஏன் நம்ம நீங்க ஏன் நம்ம கட்டியாவே போடலாம் தானே. இந்த கட்டி தானே தூக்கி போட போறீங்க. இந்த கட்டி தானே தூக்கி பானைக்கு போடுறீங்க. ஏன் தூளாக்கி போட்டு போடுறீங்க? எடுக்கலாம். மினக்கெடு தான் டைம் எடுக்குது தான் திருப்பி கட்டி எடுத்து அதை இடிச்சு தூளாக்கி திருப்பி போட்டு என்ன கேக்குறீங்க? அப்ப அதுக்கு அம்மா சொல்லுவா, இங்க வா என் அறிவுள்ள பிள்ளை இங்க வா. என்ன சொல்லுவா? கட்டியா போட்டா மகன் வேகம் அதாவது டக்கண்டு என்ன டக்கண்டு வேகமா வந்து எங்களுக்கு அது கரைஞ்சு வராது. வாங்குதா? அந்த சமயம் செய்யக்கூடாது. பொங்கல் செய்யக்கலையோ ஏதோ ஒன்று ஏதோ எல்லாம் பலகாரம் செய்யக்கலையோ என்ன பயன்படுத்தி அப்படி பலகாரம் செய்யற நேரங்கள்ல வந்து எங்களுக்கு வேகமா கரைஞ்சு வராதுடா. சரி அப்ப கட்டி அப்படி அங்கேயும் அங்கேயும் போய் நின்று போடும் என்று சொல்லுவோம். அதுக்குதான் நான் என்ன செய்யறேன்? இடிச்சு போடுறேன். இடிச்சு போட்டா வேகமா டக்கண்டு கரைஞ்சு போடும். வாங்குதா? வேகமா என்ன செய்யும்? கரைஞ்சு போடும் அம்மா சொல்லுவேன். வேணுமெண்டா சந்தேகம் வேணா கேட்டு பாரு. விலங்கு பிள்ளைகள் அம்மாவுக்கு தாக்கவே தெரியாது. இதுக்கு என்ன நடக்குன்னு சயின்ஸ் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்க செய்யறாங்களா இல்லையா? விளக்கமும் சொல்றாங்க. பாருங்க. கட்டியா போட்டா லேட் ஆகுண்டா. தூளா போட்டா வேகமா வருண்டா. வேகமா டக்குன்னு நடக்கும்.
இதான் அப்படியே தாக்க வீதம். விளங்குதா? விளங்குதா? அப்ப தாக்க மேற்பரப்பு தாக்க வைக்கிற செல்வாக்கு செலுத்துதா இல்லையா? இங்க பாருங்க, கட்டியா போட்டா கரையிறதுக்கு நேரம் எடுக்கும். ஆனா தூளா போட்டா வேகமா கரைஞ்சிடும், நேரம் குறைவா இருக்கும். அதன்படி தாக்க விதம். எவ்வளவு கொஞ்ச நேரத்துக்குள்ள தாக்கம் வேகமா நடக்கணும் முடியும் அப்படின்னா தாக்க விதம் என்ன செய்யும்? கூடிக்கொண்டு வரும் முடியும். விளங்குதா? அப்ப தாக்க விதத்துல வந்து தாக்கியோட தாக்கம் மேற்பரப்பு, இது மேற்பரப்பு தான் வந்து வேறு. இது மேற்பரப்பு கட்டி தான்டா. Right? இது தூரண்டா என்ன? ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் தாக்கும். இதோட என்ன சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். இது அடிப்படையா உங்க வீடுல இருக்கு. தயவுசெய்து அம்மா கிட்ட கேளுங்க. அம்மா பக்கத்துல தான் கேட்டுக்கொள்ளுங்க, இல்ல கிளாஸ் பண்ணி அம்மா கூட கேளுங்க. இப்படி சொன்ன மாதிரி இது இப்படி உண்மையானு கேளுங்க. சரியா? அதாவது இதை சொல்றேன். சில உப்பு 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 கல் இருக்கு, அதை கரைச்சு போடுவாங்க, அதை அடிச்சு போடுவாங்க. பேசாம ஏதாவது வந்து செய்வாங்க முடியாது. தூள் அடிச்சு அடிச்சு போடுற இடத்துல எல்லாம் இதான் நடக்கும். விளங்குதா? சரி, இதோட சிம்பிளா உங்களுக்கு முழங்க நான் சொல்றேன். இந்த டொபி இருக்குல்ல, டொபி, டொபி இல்லாட்டிக்கு ம், டோலி, இந்த லோலிபாப் எல்லாம் சாப்பிடுறீங்களே, சாப்பிடுறீங்களா லோலிபாப்? லோலிபாப் தெரியாம தெரியாம இருக்க மாட்டீங்க. நான் அதை காட்டுறேன் பாருங்க. இந்த இதுக்கு பேர் அப்படியே லோலிபாப். சரியா? இதுக்கு தானே இது என்ன ஒரு குச்சியை வச்சு இதுக்கு மேல டொபி வச்சிருப்பான். இது எப்படி சாப்பிடுறீங்க? இது எப்படி சாப்பிடுறீங்க? ம், இப்படிதான் சாப்பிடுவீங்க? என்னடா வேணுமே, இப்ப வாங்கி சாப்பிடுவோம். ம், இப்படிதான் சாப்பிடுவோம். எப்படி தான் லோலிபாப் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா பிள்ளைகள் எவ்வளவு நேரம் வச்சிருப்பீங்க? லோலிபாப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்டு சாப்பிட்டு கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு மேல வச்சிருக்கலாம் பிள்ளைகள். ஏன்னா போமா இல்லையா? சாப்பிட்டாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாப்பாடையும் வேண்டி பாருங்க வேண்டி டொவியெல்லாம் இப்ப அதே சாப்பிட்டாங்கன்னா நீங்க கட்டாயம் டொவி சாப்பிட்டு இருப்பீங்க, லாலிபாப் சாப்பிட்டு இருப்பீங்க. விளங்குதோ? அது லாலிபாப் சாப்பிடாட்டிக்கு டொவியா சாப்பிட்டுருப்பீங்க. வாய்க்க வச்சிருக்கு டொவி என்னாலும் சரி, வாய்க்க வச்சு என்ன செய்வீங்க பிள்ளைகள்? உறிஞ்சுவீங்க. உறிஞ்சுவீங்க அல்லது உமிதல்னு சொல்ற பிள்ளைகள். இந்த பேச்சு வழக்கில் தெரிஞ்சிருக்கணும். உமிதல்னு சொல்றதானே? உமிதல். உமிதல்னா என்ன பிள்ளை அர்த்தம்? உறிஞ்சுதல். பேச்சு வழக்கு மாவட்டத்து மாவட்டம் வேறுபடும். சரியா? உமிதல், உறிஞ்சுதல் இருக்குதானே? உமிதல். டொவியை உமியிறாங்க உமியிறாங்க. இந்த குளிசையை உமியுங்கோ, விட்டமின் சி குளிசை நாக்கில் வச்சு உமியுங்கோன்னு டாக்டர் சொல்லுவார். உமியிறா என்ன இல்லை, உறிஞ்சிடாது. உறிஞ்சிடாது, right? அப்ப இப்படியே ஒரு மணி தேரத்துக்கு கிட்டத்தட்ட அரை மணி தேரத்துக்கு கடைசி அரை மணி தேரத்துக்கு மேலேயாவது உமிய வேண்டிய இருக்க முடியாது. என்னால வேகமா உறிஞ்சிங்கன்னா வந்துடுறாங்க. அதான் ஆறுதா அதான் சாப்பிட்டு போ. இதே ஒரு மணி தேரம் ஆகிற இதை முடிக்கிற இதை வந்து பிள்ளையால் சரியோ ஒரு நிமிஷத்துல முடிக்கலாம். ஓகே. ஓகே. செக் செக் செக். ரைட். ஓகே அப்படியே. நீ பாருங்க கவனிங்க கொஞ்சம். ஒரு மத்தியானம் எடுக்கிற பிள்ளைகள் ஒரு நிமிஷத்துல முடிக்கலாம், சாப்பிட்டு முடிக்கலாம். எப்படி? என்ன செய்யலாம்? வாய்க்கு வச்சு ஒரு கடி, வாய்க்கு வச்சு கடி, கடிச்சு எடுத்தீங்களா அப்படியே கடிக்க என்ன செய்யும்? ஃபுல்லா என்ன செய்யும்? நான் சாப்பிடல. பாருங்க இப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப்படியே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து பார்க்க பார்க்க இது என்ன இந்த அளவு என்ன செய்யும் பிள்ளைகள்? அப்படியே சுருங்கி கொண்டு வரும். இது என்ன இந்த கோலமா இருக்கு தர இந்த அளவு என்ன செய்யும்? சுருங்கி கொண்டு வரும். வருமா இல்லையா? வரும். வரும் வந்து வந்து அப்படியே கொஞ்சத்துல இல்லாம போயிடும். ஆனா நேரம் கூட எடுக்கும். இங்க தாக்க விதத்துல நேரம் தானே முக்கியம். சரியா? வேகமா முடிக்கணும், அத நேரம் தான் முக்கியம். அப்ப நான் என்ன செய்யறேன்? எனக்கு எல்லாமே பொறுமை இல்லை. உங்களுக்கு காட்டுறக்கா போய் காட்டுறேன். நான் அப்படி ஆறுல சாப்பிட்டு இருக்க மாட்டேன். ஒரே கடி முடிச்சது. ஒருக்கா கடிச்சீங்கன்னா வைங்க, டொவியில எடுத்து பாருங்க, வாய்க்கு நீங்க ஊஞ்சு எடுக்கிற நேரம் அதிகமா இல்லாட்டி கடிச்சு உன கடிச்சிட்டீங்கன்னா பிள்ளைகள் சரி எங்களோட உமிழில் வந்து இதோட தாக்கப்பட்டு எங்களுக்கு அதெல்லாம் மாற்றம் அடைஞ்சு என்ன செய்வோம்? நாங்க முழுங்கிடுவோம். நாங்க விளங்கிடுவோம் பிள்ளைகள். இது நடக்குதா இல்லையா? கடிச்ச அப்புறம் என்ன நடக்குது? அதே போல வச்சு உமிய கடிக்காம அப்படி இந்த கோலமாவே வச்சு இந்த கோலம் இந்த உருவத்திலேயே வச்சு உமிய உமிய சரி உறிஞ்சு கொண்டு இருக்கேக்கல கொஞ்சம் கொஞ்சமா தான் போகுது. லேட் ஆகுது, டைம் நிறைய எடுக்குது. ஆனா கடிச்ச அப்புறம் என்ன நடக்குது? உடனே சுயமா அடைஞ்சு உள்ளுக்குள்ள போகுது இப்படி. நாங்க வச்சிருக்கல விழுங்கணும்னு உடம்பு எடுத்துட்டா உடம்புல விழுங்கி எடுத்துரும்.
என்ன நடக்குது? இப்ப வேற இப்படி இருக்கீங்கடா, கட்டியா இருக்கு, தாக்குற மேற்பரப்பு கூட. சரி, எங்கட உமிழ்நீர், எங்கட எச்சில் வந்து உமிழ்நீர் இந்த உமிழ்நீர் வந்து இந்த தாக்குறதுக்கு அளவு வந்து என்னது கொஞ்சமா இருக்கு. அவ வெளியில இருக்க எல்லாத்தையும் தேய்ச்சி தேய்ச்சி கரைச்சி கரைச்சி தான் உள்ள போடும். ஆனா கடிச்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும் பிள்ளைய? கடிச்சிட்டீங்கன்னா இப்படி தூளா வந்துடும். அப்ப தூளா வந்துட்டுண்டா பிள்ளைகள், நீ பாருங்க, எங்கட உமிழ்நீர் என்ன செய்யும் பிள்ளைகள்? ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்துல எல்லா மேற்பரப்புலையும் தாக்கும். வாங்குதா? ஒரே நேரத்துல எல்லா மேற்பரப்புலையும் தாக்க வலிக்கிட்டு. அப்ப என்ன நடக்கும்? ஒரே நேரத்துல எல்லாருக்கும் அடி விழும் பிள்ளை. ஒரே நேரத்துல எல்லாருக்கும் அடி விழும். அடி விழ என்ன செய்யும்? தாக்குன்னு நடந்து டக்குன்னு என்ன செய்யும்? உள்ள நாங்க முழுங்கிடும். ஒரு நிமிஷத்துல முழுங்கலாம் கடிக்காம. இல்லையாமா? இது அப்படியே நடக்கும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? தாக்க வீதத்திற்கு வந்து தாக்கி அந்த தாக்க மேற்பரப்பு செல்வாக்கு செலுத்துது பிள்ளை. அப்ப தாக்க மேற்பரப்பு கூடினா என்ன செய்யும்? தாக்க வீதம் கூடும். தாக்க மேற்பரப்பு குறைஞ்சா தாக்க வீதம் குறையும். ஓகே பிள்ளைகள், இதுதான் முதலாவது செல்வாக்கு செலுத்துற காரணி. ஓகேயா? நீங்க வீட்டு இருக்கீங்கண்ணே, சாப்பிடுவீங்க அப்புறம் என்ன? இதான் பிள்ளைகள் 140 முதல்ல பாருங்க பிள்ளைகள், எல்லாம் போட்டு சின்ன சின்ன உடைச்சு காட்டியிருக்கான். சரியா? இதுல நான் நிறைய சொல்லல, சிம்பிளா சொல்றேன் பிள்ளைகள். தாக்கி அந்த தாக்க மேற்பரப்பு என்ன? இங்க பாருங்க, தாக்க மேற்பரப்பு கூடினால் தாக்க வீதமும் கூடும். ஓகேயா? தாக்க வீதமும் கூடும். ரைட்? அப்படி போட்டு எழுதி கொள்ளுங்க. எழுதுங்க பிள்ளைகள். தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கும் போது, தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு, தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கும் போது தாக்க வீதமும் அதிகரிக்கின்றது. தாக்க வீதமும் அதிகரிக்கின்றது. தாக்க வீதமும் அதிகரிக்கின்றது. தாக்கியலின் தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கும் போது தாக்க வீதமும் அதிகரிக்கின்றது. ஓகேயா? இந்த படம் போட்டிருக்கோனும் சொல்ல வந்துட்டோம். இந்த படத்தை கரையாங்க போடுவோம். அப்போ படம் இருந்தாலும் சதுரமாக்கலாம் பிரச்சனை முடியாது. சிவமங்கலம் ஒரு கட்டி மாதிரி எப்படி போட்டுருங்க. படத்தை மட்டும் போடுங்க, இதெல்லாம் தேவை. பிள்ளைகளும் கூட பேரும் உங்களோட ஊர் பேரும் இருந்தா சரி, பேரும் உங்களோட மாவட்ட பேர். இந்த நம்பர்ல எல்லாம் வர வேண்டாம். யார் இந்த 10ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் அதுவும். ஓகேயா? அடுத்த மாதிரி எழுதுங்க. தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கும் போது, தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கும் போது தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கும் போது ஓரலகு நேரத்தில் தாக்க துணிக்கைகள், ஓரலகு நேரத்தில் தாக்க துணிக்கைகள் ஓரலகு நேரத்தில் தாக்க துணிக்கைகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் அளவு அதிகரிக்கின்றது. 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 இதனால் தாக்க வீதம் அதிகரிக்கின்றது.
ஓகேயா? ஒரு காரணியை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து ரெண்டாவது எங்க போடுங்க. தாக்கம் நடைபெறும் வெப்பநிலை. தாக்கம் நடைபெறும் படத்துக்கு முடியாது. 142 பக்கம். செயற்பாடு 17.2. செயற்பாடு 17.2. 140 பக்கம். 40 42. 142. புத்தகத்தையும் கையில வச்சிருக்கோம். வாசகரே புத்தகம் கையில இருக்கணும். இப்ப கூட்டி என்ன சொல்லலாம். செயற்பாடு 17.2 போட்டு படத்துக்கு இருங்க முடியாது. ஓகே. வெப்பநிலையா? சரிங்களா? ரைட். கவனிங்க பிள்ளைகள். வெப்பநிலை. இப்ப இந்த செயற்பாடுல பார்த்தோம்னா பிள்ளைகள், பொட்டாசியம் பரமங்கேட்டு கரைசல் ஊதா நிறத்துல இருக்கு. என்ன நம்மளா? ஊதா நிறம். ஊதா நிறம் இருக்கு. ரெண்டுலையுமே ஊதா நிறம் இருக்கு. ரைட். இப்ப இது ஏ, இது பி என்று இருக்கும். ரெண்டுக்கும் என்ன பிள்ளை வித்தியாசம் பாருங்க. ரெண்டும் சமமான அளவு விட்டு இருக்குது கேவனோ கரைசல். ரெண்டும் அமிலமான கேவனோ கரைசல். ஆனால் இங்க வெப்பம் இல்ல பிள்ளைகள். இங்க வெப்பம் ஏற்றிருக்கு. விளங்குதா? இங்க வெப்பம் ஏற்றப்பட்டிருக்குது. விளங்குதா? ரெண்டுக்கும் இதான் வித்தியாசம்.
இதை வந்து ஏலியா பிலியா வந்து உடனடியாக வந்து அதாவது வேகமா வந்து ரெண்டோட ஒப்படைக்கல வேகமா ஆறுல நிற குறைவாக தோணும் வேண்டாம் பிள்ளைகள் பிஇல தான் தோணுது. காரணம் என்னன்னா இங்க வெப்பம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெப்பநிலை கூடுது பிள்ளைகள். வெப்பநிலை கூட இருக்கக்கூடிய என்ன செய்ய மாட்டாங்க, இது தாக்குற வேகம் கூடும். தாக்குற வேகம் கூட என்ன செய்யும், தாக்கம் வேகம் அடைவரும். அப்ப நடந்தா அப்புறம் என்ன நடக்கும், வெள்ளை நிறம் வந்து குறைஞ்சு போயிடும். அதாவது ஊதா நிறம் இல்லாம போயிடும். சரி, ஊதா நிறம் இல்லாம போயிட முடியும், குறைஞ்சு கொண்டு போயிடும். இது கொஞ்சம் லேட்டா தான் வரும் இதோட ஒப்படைக்கல. வழங்குதா? அப்ப என்ன விளையாது, தாக்க வீதத்துல வந்து தாக்கத்துல வெப்பநிலை வந்து செல்வாக்கு செலுத்துறத பார்க்கலாம். அது எப்படி இந்த வெப்பநிலை இருந்தா உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா பாருங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்க, ரைட்? இப்ப இருக்கிறீங்க, நீங்க இப்ப இருந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க, நிறைய கதைகள் எல்லாம் இருக்கிறீங்க, ரைட்? இப்ப என்ன செய்யணும், நாம் வந்து சரியா, நாம் வந்து ஒரு டம்ளர்ல சாதாரணங்கள அரை வெப்பநிலை இருக்கிற தண்ணி இருக்குதானே, தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொண்டு வந்து ஓகே அப்படியே ஒரு நார்மல் அரை வெப்பநிலை இருக்கிற தண்ணி எடுத்து வந்து வந்து உங்களுக்குள்ள மேல ஊத்துறேன்னா உங்க மேல நான் ஊத்துறேன். நீங்க இருக்கிறீங்களா, நான் தண்ணி எடுத்து ஊத்துறேன் உங்க மேல, என்ன செய்வீங்க? சொல்ற விளங்குதா? இப்ப நான் உங்க மேல தண்ணியை ஊத்துறேன், என்ன செய்வீங்க? பச்சை தானே, நார்மல் அரை வெப்பநிலை இருக்கிற உங்களோட வீட்டு பைப் தண்ணி எடுத்து வந்து ஊத்துறேன். ஊத்துனா என்ன செய்வீங்க? இருந்து படிச்சுட்டு இருக்கீங்க, கொண்டு உங்களுக்கு மேல ஊத்துறேன், என்ன செய்வீங்க? என்ன ரியாக்ஷன் உங்களுக்கு வரும்? ஊத்தினா என்ன செய்வீங்க? ஊத்தினா டக்கண்டு ஒன்று நித்திரையா உண்டு, நித்திரையா இருக்க நித்திரையா எலும்பும், நித்திரையா எலும்பி அக்கண்டு திரைச்சு போட்டு திரைச்சு போட்டு என்ன சார் ஊத்தி போட்டீங்க என்று நார்மலா இருப்பீங்க. இப்படித்தான் உங்களுக்கு நார்மலா இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது ஒரு சந்தர்ப்பம். இன்னொரு சந்தர்ப்பத்துல என்ன செய்யறேன்டா, அதே அளவு தண்ணி தான், அதே உங்களோட வீட்டு தண்ணி தான். ஆனா என்ன, நல்லா கொதிக்க வச்சு கொண்டு வர, அதாவது டீ ஊத்துற அளவுக்கு, என்ன ஒரு டீ ஒன்று ஊத்துற அளவுக்கு கொதிக்க வச்சு கொண்டு வர. அந்த ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு போய் ஊத்துறேன். இப்பவும் முதல்ல சந்தர்ப்பத்தில் இருக்க மாதிரியே சும்மா தட்டி போட்டு தண்ணி போட்டு என்ன என்று கேட்பீங்களா? இல்லாட்டிக்கு இருந்த இடத்த விட்டு படபடன்னு எழும்பி ஓடுவீங்களா? என்ன நடக்கும்? பச்சை தண்ணியை ஊற்றி வைக்கல, சாதாரண அரை வெப்பநிலையில் இருக்க தண்ணியை ஊற்றி வைக்க வந்து முடியாது. அந்த இடத்துல எந்த வச்சு போட்டு தண்ணி போட்டு எதை வச்சு போட்டு பேசாம இருப்பீங்க. அதே உங்களுக்கு வந்து சுடுதண்ணியை ஊற்றி வைக்கலையும் அப்படி அதே இடத்துல எந்த துளைச்சு போட்டு இருப்பீங்களா? அப்படி இருப்பீங்களா? இல்ல. சுடுதண்ணி ஊற்றினோடனே ஒட்டக்குடுக்கு போட்ட தட்டையும் காட்டி வச்சுட்டு ஓடிடுவீங்க. அப்படி விளங்க சொல்றது. அதே சாதாரண தண்ணியை ஊற்றி வைக்கல பேசாம இருந்த நீங்க இருந்த இடத்துல துளைச்சு போட்டு பேசாம இருந்த நீங்கள், அதே சுடுதண்ணியை ஊற்றினா மட்டும் படம் கொண்டு இருந்த இடத்த விட்டு எழும்பி ஓடுறீங்க. எப்படி ஓடுவீங்கிறது அப்படி எழுப்பி ஓடுவீங்க. என்ன வித்தியாசம்? ரெண்டும் ரெண்டும் தண்ணி தான், ஊத்துனது நான் தான். என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? வெப்பநிலை வித்தியாசம். வெப்பநிலை கூடைக்கல, ஏன்னா சுடுதண்ணியை உங்களை ஊத்தேக்கல வந்து விளையாது. உங்களோட வேகம் கூடிச்சா கூட இல்லையா? உங்களோட வேகம் கூடிச்சா கூட இல்லையா? கூட்டிட்டு இல்ல. அதுதான் வெப்பநிலை ஸ்பெஷல். அப்ப பாத்தீங்களா, ரெண்டும் ஊத்துற நேரம் ஒரே நேரம் தான், ஆனா விளைவு வித்தியாசம் தான். அப்படி உங்க பச்சை தண்ணி ஊத்தேக்கல வந்த விளைவு உங்களோட ரியாக்ஷனும் சுடுதண்ணி ஊத்தேக்கல வந்த ரியாக்ஷனும் வேறு தானே. அப்படி வேகம் ஆனது இல்ல. ஏன் பச்சை தண்ணி ஊற்றி கிளம்பி ஓடுனீங்களா? இல்லை தானே. ஒன்றாவது இடத்துல எழுப்பி படுத்து வச்சு கூட போய் சார்ந்திருப்பீங்க. சுடுதண்ணி ஊற்றினா டக்குட்டு இருந்த இடத்துல இருந்து எழுப்பி ஓடிடுவீங்க. அப்ப வேகம் கூடும் பிள்ளை. வேகம் என்ன செய்யும்? கூடும். வெப்பநிலை கூடனா பிள்ளைகள் அந்த தாக்குற மூலக்கூட வேகம் வந்து என்ன செய்யும்? கூடும். கூடக்கு என்ன செய்யும்? டக்கு டக்குன்னு அடிபட்டு என்ன செய்யும்? டக்குன்னு மோதி 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 தாக்கு நடந்து விளைவு வந்துடும் பிள்ளைகள். அதான் பிள்ளைகள் டீ கூட ஊத்தேக்கல பாருங்க, டீ இந்த தாக்குறது டீயே காணும். டீ ஊத்தேக்க வந்து பிள்ளைகள் நல்லா கொதிச்ச தண்ணி நம்ம பிள்ளைகள் ஊற்றணும். வாங்க, நல்லா 100 °C கொதிச்ச தண்ணி தான் ஊற்றணும். சில பேர் டீ குடிக்கல பிடிச்சு பார்த்து சொல்லுவாங்க, தண்ணி கொதிச்சது காணாது போல இருக்கு. சீனி காணும் காணாது சொல்ற அடுத்த பிரச்சனை, சீனி கூட குறைய சொல்ற அடுத்த கட்ட பிரச்சனை, அது சரிவு பிரச்சனை, ரைட்? தண்ணி கொதிச்சது காணாது போல இருக்கு, அதான் டீ கொஞ்சம் நல்லா வருது. குடிச்சு பார்த்து சொல்லுவாங்க பிள்ளைகள், தண்ணி கொதிச்சது காணாது, கொஞ்சம் கொதிச்சிருக்கு, கூட கொதிச்சிருக்கோ குறைய கொதிச்சிருக்கோ அளவுல சொல்லுவாங்க. தண்ணி நல்லா கொதிக்கும். ஏன்? நல்ல கொதிநிலை கிடைச்சாதான் பிள்ளைகள் அதிக வெப்ப சக்தி மூலம் கிடைக்கும். அப்ப அந்த கொதி தண்ணிக்குள்ள வந்து நீங்கள் தேயிலையை போடைக்குள்ள, அங்க என்ன பால் மாவை போடைக்குள்ள, சீனியை போடைக்குள்ள வேகமா எல்லாம் கரைஞ்சு வரும். இல்லாட்டி என்ன நடக்கும், அரை உரையா கரைஞ்சிருக்கும், டீ வந்து டேஸ்டா இருக்காது. ஒரு டீ டேஸ்டா ஊத்துறதுல எவ்வளவு நுட்பங்கள் இருக்கு பாத்தீங்களா? விளங்குதா? நீங்க சிம்பிளா டீ என்ன ஊத்துறது, மாவையும் சீனியும் போட்டா சரிதான் சொல்லுவீங்க. விளங்குது? இவ்வளவு நுட்பங்கள் இருக்கு புரியல. சரியா ஆத்தணும், சரியான அளவுல எல்லாம் போடணும், சீனி அளவா இருக்கணும், பால் மா அளவா இருக்கணும், தேயிலை அளவா இருக்கணும், தேயிலை சாயம் வந்து அளவா எடுக்கணும், அதுக்கிட்ட மாதிரி டைமிங்ல கொதிச்ச தண்ணி நல்லா எடுக்கணும், சரியான முறையில் ஆத்திக்கணும். விளங்குது? எவ்வளவு நுட்பங்கள் இருக்கு. அப்ப அது அது செய்ய செய்ய பழக்கது வந்துடும். ஆனா எவ்வளவு நுட்பங்கள் அதுல இருக்குது புள்ளியல். அப்ப ஒரு வேலையை சாதனம் நினைச்சாங்க. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா வெப்பநிலை கூடைக்கு என்ன செய்யுது புள்ளியல்? தாக்க விதமும் கூடுது. சரியா? ரைட்டோ? பக்கத்துல எப்படி போட்டுருங்க, வெப்பநிலை கூடினால் தாக்க வீதம்
கூடும். ஓகேதானே? ரைட். எழுதி கொள்ளுங்க. உயர் வெப்பநிலைகளில் உயர் வெப்பநிலைகளில் உயர் வெப்பநிலைகளில் உயர் வெப்பநிலைகளில் தாக்க மூலக்கூறுகளின் இயக்க சக்தி தாக்க மூலக்கூறுகளின் இயக்க சக்தி தாக்க மூலக்கூறுகளின் இயக்க சக்தி உயர் வெப்பநிலைகளில் தாக்க மூலக்கூறுகளின் இயக்க சக்தி இங்கெல்லாம் இந்த மூலக்கூறுகள் இடையில இருக்க அந்த இயக்க வேகம் தான் முடியாது. அதான் முக்கியம் முடியாது. இயங்குற வேகம் கூடிச்சுதான் செய்யும். தாக்குற வேகமும் கூடும் முடியாது. ஒன்றோட மோதம் தான் முடியாது. ஒன்னோட துணிக்க வந்து செய்யும். நல்லா மோதும். மெதுவா வந்து மோதுறக்கும் வேகமா மோதுறக்கும் வித்தியாசம் இருக்குதான் முடியாது. மெதுவா வந்து மோது டைமிங் தான்டா. எல்லாம் டைமிங் தான். மெதுவா வந்து மோதுறதுக்கும் டக்குன்னு வந்து மோதுறதுக்கும் என்ன நேரம் வித்தியாசம். மோதுதான். ஆனா நேரம் வித்தியாசம். பாருங்க. தாக்க மூலக்கூறு இயக்க சக்தி அதிகமாகும் அதிகமாகும் அதிகமாகும். எனவே ஓரலகு நேரத்தில் எனவே ஓரலகு நேரத்தில் ஓரலகு நேரத்தில் தாக்க மூலக்கூறுகளுக்கிடையில் ஏற்படும் தாக்க மூலக்கூறுகளுக்கிடையில் ஏற்படும் தாக்க மூலக்கூறுகளுக்கிடையில் ஏற்படும் தாக்க மூலக்கூறுகளுக்கிடையில் ஏற்படும் மோதுகைகளின் எண்ணிக்கை மோதுகைகளின் எண்ணிக்கை மோதுகைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். மோதுகைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். மோதுகைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால் 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 தாக்க வீதமும் அதிகரிக்கும். இதனால் தாக்க வீதமும் அதிகரிக்கும். ஓகேயா? அடுத்த மூன்றாவது அலைங்கும் போடுங்கோ. தாக்கிகளின் செறிவு செயற்பாடு 17.3 143ஆம் பக்கம். மூணாவது அலைங்கும் போடுங்கோ. தாக்கிகளின் செறிவு தாக்கிகளின் செறிவு செயற்பாடு 17.3 143ஆம் பக்கம். ஓகேயா? ஓகே அப்படியே ரைட். உடனே தாக்குதல் 2 காணி சுழாச்சத்தை அணிவாதாச்சு பிள்ளைகள். அடுத்த அடுத்த இன்னொரு வகுப்போட இந்த படம் முடிஞ்சிடும் பிள்ளைகள். அதுக்கு அடுத்ததான் நாங்கள் 16ஆம் பாடம். ஒரு மிகப்பெரிய ஒரு கெமிஸ்ட்ரிக்குரிய பகுதி தான். பறந்து பறந்து அதாவது நம்ம விஷயம் கூடின பகுதி தான். கடும் முக்கியமான பகுதி. ஆனா ஈஸி பிள்ளைகள். சரியா? அதையும் பார்த்துட்டோம்னா ஓகே. சரியா? ஓகே பிள்ளைகள். மீண்டும் நாங்கள் நாளை வகுப்பில் சந்திப்போம். ஓயல்காரர் ரொம்ப அளவுக்கு ஜாயின் பண்ணுங்க. ஓகே பிள்ளைகள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.